Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம seafood special recipe prawn masala எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுல ட்விஸ்ட் என்னன்னா பீர்க்கங்கா and எறா காம்பினேஷன்ல இந்த ரெசிபியை செய்ய போறோம். ரொம்ப அசத்தலான காம்பினேஷன் இது. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. கடாயில ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சாப் பண்ண ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ண எறாவை சேர்த்துக்கலாம். 400 கிராம் அளவு எறாவை தோல் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எறாவோட கவுச்சி ஸ்மெல்லு வரக்கூடாதுன்றதுனால தான் நம்ம வெங்காயத்தோடு அதை வதக்குறோம். வெங்காயமும் எறாவோடையே சேர்த்து நல்லா வதங்கிடும். இதனால தான் நம்ம வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கலை. எறாவை ஓவர் குக் பண்ணாமல் அதோட தண்ணி லைட்டாக சுண்டுற வரைக்கும் குக் பண்ணால் போதும். நான்வெஜ் செய்யும் போது எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். அப்போ தான் எண்ணெயிலே வதங்கி கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்காக கடாயை 2 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணலாம். 2 நிமிஷம் ஆனதும் செக் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இல்லைனா தக்காளி சாஃப்டாக வதங்காது. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காவோட தோல் சீவி சென்டரில் உள்ள விதையெல்லாம் நீக்கி ஒரு போல் அளவு எடுத்திருக்கேன். அதோட தோலை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் துவையில் அரைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் நல்லா மிக்ஸ் ஆனதும் கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம். பீர்க்கங்காய் நீர்க்காயின்றதுனால அந்த தண்ணியிலே பீர்க்கங்காய் குக் ஆகிடும். தண்ணி நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் வெளியில் வந்திருக்கு. பீர்க்கங்காவும் நல்லா குக் ஆகிடுச்சு. பீர்க்கங்காய் அண்ட் எறா காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பீர்க்கங்காய் எறா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இந்த பீர்க்கங்காய் எறா மசாலாவை சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Don't you love subscribing? Please subscribe to our channel rasithurusi.